அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நம்முடைய அனுபவத்தின் மூலமாக, நம்மளுடைய புரிதலின் மூலமாக, தெளிவின் மூலமாக, பிறரிடம் அன்பு செலுத்துவதன் மூலமாக, பிரியத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. சார், இன்னைக்கு நிறைய வீட்டில் நான் இவங்களுக்காகத்தானே வாழ்கிறேன், நான் இவங்களுக்காகத்தானே இவ்வளவு தூரம் உழைக்கிறேன், இவங்களுக்காகத்தானே சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னுடைய குடும்பமே என்னைக்கு எதிராக நிற்கிறது, என்னுடைய குடும்பமே என்னை விமர்சனம் செய்கிறது, என்னுடைய குடும்பமே என்னை அங்கீகரிக்கவில்லையே என்ற ஏக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு இல்லை? என்னுடைய குடும்பமே என்னை திட்டுகிறார்களே என்ன. சில பேர்லாம் சார் நான் உங்களுக்காக தான் செய்கிறேன்னு சுடுன்னே இருப்பாங்க. வீட்டில் அப்பா அம்மார்கள் பாருங்களேன், நிறைய பேர் வீட்டில் அப்பாவுக்கு சிரிக்க தெரியாது, அப்பாவுக்கு ரசிக்க தெரியாது. இது என்ன பெரிய விஷயமா பண்ணுவார். அவருக்கு ஒரு சுற்றுலா போக மாட்டார். அப்பாவுக்கு வந்து எப்பயுமே சிடுனே இருப்பார். ஒரு புன்சிரிப்பே அவருடைய முகத்தில் இருக்கவே இருக்காது. யார் வந்தாலுமே கடுகடுன்னு இருப்பாங்க, ரொம்ப கடுகடுன்னு. சமீபத்தில் ஒரு கதை படித்தேன் சார், அப்பாவின் முகம் அப்படின்னு ஒரு கதை. எஸ்ரா அவர்கள் இந்த கதையை சொல்லியிருந்தார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதையை சொல்லியிருந்தார். அப்பாவின் முகம் என்னன்னா, ஒரு பையனுக்கு தன்னுடைய அப்பாவை பார்த்தாலே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த அப்பாவுக்கு சிரிக்கவே தெரியாதா, இந்த அப்பா எப்பயுமே கடுகடுன்னு தான் இருப்பாரா, எங்கள் அப்பாவுக்கு ரசனையே கிடையாது. அந்த பையனுக்கு வந்து எப்பயுமே என்னன்னா, அப்பா ஏன் இப்படி இருக்காரு, ஏன் எப்பயுமே உருன்னே இருக்காரு, ஏன் எப்பயுமே சிடுனே இருக்காரு, அப்பாவுக்கு வந்து ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரசிக்கவே தெரிய மாட்டேங்குது, ஒரு சாப்பாடு கூட ரசித்து சாப்பிட மாட்டாரு, ஏன் எதுவுமே தெரியாமல் இந்த அப்பா இருக்காருன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பையன் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பரீட்சை எழுதிக்கிட்டே இருப்பான். கவர்மெண்ட் எக்ஸாம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான். 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். இப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவார், தம்பி நான் அந்த தீப்பெட்டி கம்பெனியில் உனக்கு வேலை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு போய் வேலைக்கு சேர்ந்துருன்றுவார். இப்போ யோசிப்பான், நம்ம படித்த படிப்புக்கு தீப்பெட்டி கம்பெனியா அப்படின்னு, வேறு வழியே இல்லை. இப்போ அந்த தீப்பெட்டி கம்பெனியில் போய் பார்ப்பான். அந்த முதலாளி கேட்பார், நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னு. அந்த காலத்தில் இல்லை, பிஏ படிச்சிருக்கேங்க. டைப்ரைட்டிங் தெரியுமான்னு கேட்பார். தெரியும். அப்படியா, போய் அந்த டைப்ரைட்டிங் அந்த அந்த ஆஃபீஸ் ரூமை காமிப்பார். அங்கே போய் டைப் பண்ணுங்க. பார்த்தா ஒரு பண்டில் நிறையா கொடுப்பாங்க. மொதல் நாள் சார், அன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருப்பான். மொதல் நாள் பண்டில் நிறையா கொடுப்பாங்க. இவன் உட்காந்து டைப் படிக்க ஆரம்பிப்பான். டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போதே முதலாளி கூப்பிட்றாருன்னுவாங்க. என்னன்னு கேட்பான். பேங்க்கில் போய் காசு கட்டிட்டு வா, இந்த சலான்லாம் கொடுத்து காசை கட்டிட்டு வான்னுவாங்க. சரின்னு இவன் பேங்க்குக்கு போவான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். வெயிலில் பேங்க்குக்கு போயிட்டு வர்றதுக்கே 2-2.5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு களைப்பில் திரும்பவும் உட்காந்து டைப் படிக்க ஆரம்பிப்பான். ஃபுல்லாக டைப் அடித்து முடிச்சு அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த ஃபைலில் வச்சதுக்கப்புறம், முடிச்சிட்டியாப்பா, ரொம்ப சந்தோஷம், சம்பள பில்லு போடணும், இப்போ தான் என்னன்னு தேடிக்கிட்டே இருந்தோம், எத்தனை பேர் எத்தனை தீப்பெட்டி ஒட்டியிருக்காங்க, எத்தனை தீக்குச்சி வச்சுருக்காங்கன்னு சம்பள பில்லு போடணும், போய் சம்பள பில்லை போடுன்னுவாங்க. அது பார்த்தா அனுமார் வால் மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ இந்த சம்பள பில்லு போடணும். மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டான். காலையில் அவசரமாக கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்புனாங்க. மத்தியானம் 3 மணி 4 மணி 5 மணி ஆகும். அந்த சம்பள பில்லை போட்டுருவோம். அது எல்லாம் முடிச்சு கொண்டு போய் வச்சோன்னையும் அங்கேருந்து அந்த குமாஸ்தா வருவார். எப்பா, இந்த ஃபைலில் இருக்கிறத மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி டைப் அடித்து கொண்டு வாப்பான்னுவார். 5 மணின்றது 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், 8. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்து வைப்பான்ல. அதுக்கப்புறம் மிச்சம் இன்னொரு 4 ஃபைலை கொடுத்து டைப் படிக்க சொல்லுவாங்க. மொதல் நாள் சார் அவ்வளவு வேலை இருக்கும், அவ்வளோ வேலை. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி போல் வீட்டுக்கு வருவான். அவ்வளவு இதில் மத்தியானம் சாப்பிடலை, நைட் இனிமே தான் சாப்பிடணும், காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டு போனது, அவ்வளவு போராட்டத்துக்கு இடையில், இவ்வளோ வேலைக்கு இடையில் ஒவ்வொருத்தராக வந்து வேலை சொல்கிறதுலேருந்து அப்படி குழம்பி போய் இந்த வாழ்க்கையே என்னடா போராட்டம் தானான்ற நினைப்பில் வந்து கதவை தட்டுவான். 2 வாட்டி தட்டுவான், 3 வாட்டி தட்டுவான். இவங்க அம்மா வந்து கதவை திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தூங்கியிருப்பாங்க. ஒரு 10 காலம் அனுப்பிச்சுட்டு தூங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து கதவை திறப்பாங்கல்ல, பயங்கரமாக கத்துவான். நான் அங்கே போய் அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வரேன், நீங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க, கதவை தட்டினா கூட உங்களால் திறக்க முடியாதோ, இது பண்ண முடியாதோ, அது பண்ண முடியாதோன்னு பயங்கரமாக கத்துவான். இப்போ அவங்க அம்மா யோசிப்பாங்க, எதுக்காக இவங்க கத்துறா அப்படின்னு தெரியாமல் அவங்க அம்மா முழிச்சிட்டு இருப்பாங்க. இவனுடைய அந்த கோபங்களை எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பான். அந்த ஆஃபீஸில் கத்த முடியாததை, ஆஃபீஸில் சொல்ல முடியாததை, ஆஃபீஸில் வெளிப்படுத்த முடியாத மன அழுத்தத்தை வீட்டில் வந்து அம்மா கிட்ட அப்படி கத்துவான். ஒரு 20 நிமிஷம் கழித்து யோசிப்பான், தான் அப்பாவாக மாறிவிட்டோமோ அப்படின்னு யோசிப்பான். தான் அப்பாவாக இந்த சிடுன்னு முகத்தோட, கடுகடுன்ற முகத்தோட, வீட்டுக்கு வரும்போதே கடுகடுன்னு அப்பா வருவாரே, அந்த முகமாக நம்ம மாறிவிட்டோமோன்னு அவனுக்கு தோணிருக்கும். சார், இப்போ நம்ம இந்த குடும்பத்துக்காகத்தானே வேலை செய்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்திடம் பிரியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைக்கான பொருள் அர்த்தப்படும். நம்ம கோபமாக கடுமையாக மாறிட்டோம்னா அவர்களுக்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாமல் போயிடும். இது ஒரு சம்பவமா? இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அப்பா ஆஃபீஸ்லேருந்து வராரு.
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை. உடனே பொண்ணு என்ன பண்ணுறா, அப்பாவுக்காக காஃபி போட்டு கொடுக்குறா, அப்பாவுக்கு முதல் பிடிச்ச உணவுகளை பண்ணுறா. பொண்ணு அன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சிடறா. இரவு வந்து சமையலை வந்து பொண்ணு பார்த்துக்கிறா. அப்பாவை சாப்பிட வச்சு அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறா. அம்மாவுக்கு கஷாயம் போட்டு கொடுக்குறா, மாத்திரை எடுத்து கொடுக்குறா. அம்மாவை எழுப்பி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ அம்மா அந்த பொண்ணு கொஞ்சிறாங்களாங்க, நெட்டி முறித்து கொஞ்சிறாங்களாம். ஏன் தெரியுமா? தான் பார்க்க வேண்டிய வேலையை, தன்னுடைய வேலையை தான் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமாக செய்கிறாளே, பிரியத்தோடு செய்கிறாளே, தன்னை போலவே செய்கிறாளேன்ற அந்த ஒரு நிறைவு இருக்குல்ல, குடும்பத்திற்காக செய்கிறாளேன்ற ஒரு நிறைவு இருக்குல்ல, அர்ப்பணிப்போடு ஒரு வேலையை செய்யக்கூடிய நிறைவு இருக்குல்ல, அந்த நிறைவோடு தான் நாம் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும்ன்றாங்க. இப்போ இறைவனோட வேலையை நாம் ஒரு சக மனிதர்களிடம் அன்பாக இருக்கும்போது, அவர்களுக்கு உதவும் போது இறைவன் இதே மாதிரி நினைப்பாராங்க. நாம் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்கிறான்ப்பா, இவனை நம்ம பார்த்துக்கணும்ப்பான்னு நினைப்பாராம். அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு. ஜப்பானில் ஒரு கதை சொல்லுவாங்க. நிலாவில் நம்ம பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஜப்பானில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிலாவில் முயல் இருக்குன்னுவாங்களாம். முயல், அந்த உருவத்தை பார்த்து முயலாக சொல்லுவாங்களாம். நிலாவிலிருந்து ஒரு மனுஷன் பூமிக்கு வந்திருக்கான். காட்டில் நடந்து போனானா, அந்த காட்டில் ஒரு கரடி, ஒரு குரங்கு, ஒரு முயல் 3 இருந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தது. இந்த நிலாவிலிருந்து வந்த மனுஷன் கேட்டானா, பசிக்குது, எனக்கு ஏதாவது தாங்கன்னு. இப்போ கரடி தாங்கிட்ட இருந்த தேனை கொடுத்துருக்கு, குரங்கு தாங்கிட்ட இருந்த வாழைப்பழத்தை கொடுத்துதான். இப்போ இந்த முயல் பார்த்துதான் தான்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அந்த முயல் என்ன பண்ணியிருக்கு, தன்னையே அப்படியே அந்த நெருப்புல விழுந்து தன்னையே அர்ப்பணம் பண்ணியிருக்கு. என்ன நீ எடுத்துக்கொண்டு அர்ப்பணம் பண்ணித்தான். உடனே அந்த நிலாவில் இருந்த மனிதன் யோசித்திருக்கார், தன்னிடம் இருப்பதை கொடுப்பதை விட தன்னையே கொடுக்கக்கூடிய எண்ணம் அதுதான் சிறந்தது என்று சொல்லி அந்த முயலை நிலாவிற்கே அழைத்து சென்றான். நிலாவில் திரியக்கூடிய முயலின் தன்மை என்ன தெரியுமா? தன்னிடம் இருப்பதை கொடுப்பதை விட தன்னை யாரால் அர்ப்பணிக்க முடிகிறதோ அவர்களே சிறந்தவர்கள்னு காட்டக்கூடியதான் அந்த நிலாவில் இருக்கக்கூடிய முயலின் முகம்னு. அப்படி இந்த குடும்பத்திற்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்பான்றதை தாண்டி தன்னை அர்ப்பணம் செய்கின்றால் கூட அதை மகிழ்ச்சியுடன், சந்தோஷத்துடன், புன்முறுவலுடன் யாரால் செய்ய முடிகிறதோ அவர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள். நன்றி.